Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர் 2025. இன்னைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு, நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட்டும் மார்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கே நீங்கள் கிளியராக பார்த்தாங்கனாலே தெரியும், இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே தான் இருந்திருக்கு. அதுக்கு ஏன் அப்படின்ற ரீசனும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வர்க்கிங் லைன் வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ஒரு மூமெண்ட்டுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆப்வியஸாக வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,800 900 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்துட்டு செல்லர்ஸோட ஓஐ ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி 24,600 700 இந்த லெவல்லலாம் பையர்ஸோட ஓஐ வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம ஏர்லியர் வீடியோஸில் பார்த்தது தான். ஸோ நீங்கள் ஏர்லியராக நம்ம வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டோட என்ன செட்டப்பில் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுப்போம், எப்போ என்ட்ரி எடுக்க மாட்டோம் அப்படின்றத நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி. ஆக்சுவலி இன்றைக்கி பிசிஆர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாலும் 0.76 ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு 0.78 வந்துட்டு சடன் வால்டாலிட்டி 0.90 போயிட்டு 9.2 இப்படி ஃப்ளக்சுவேஷன்லேயே தான் இருந்துச்சு. ஸோ பிசிஆர்லேயும் நம்மளால் வந்துட்டு கிளியர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்மளால் இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன ஒரு இதுனா, செபி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி தே ஹேவ் டிக்ளேர்ட் ஆஸ் அன் செட்டில்மெண்ட் ஹாலிடே. செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னா ட்ரேடிங்ஸ் எல்லாமே நடக்கும். ஆனால் என்எஸ்சி அந்த சைடில் அவங்க சைடில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு பே இன் பே அவுட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு செபி ஹேஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அன் செட்டில்மெண்ட் ஹாலிடே. அதனால மார்க்கெட்டோட மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரு மொமெண்டம் இருந்திருக்காது, சைட்வேஸாக தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ ஆப்வியஸாக தட் இஸ் த மெயின் ரீசன் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ட்ரேட் எடுக்காமல் ஓகே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதா இருந்திருக்கலாம். நீங்கள் 5 மினிட்ஸில் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது. இதை பிரேக் பண்ணி சஸ்டன் ஆகிட்டு இங்கே வரைக்கும் எடுத்திருப்போம். பட் தட் இஸ் ரிஸ்கி ட்ரேட். வெறும் 40-50 பாயிண்டெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருக்கிறது தான் நல்லது. ஸோ செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்றதுனால தட் இஸ் சேஃப் நம்ம மார்க்கெட்டில். ஏன்னா நம்ம அமௌண்ட்டை போட்டுட்டு அது டிகேனால ரொம்ப லாஸ் போச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டை நம்ம வந்துட்டு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். தட் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கிளியர் கட்டாக பார்த்த வரைக்கும் செட்டில்மெண்ட் ஹாலிடேன்னு நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே இன்னைக்கு ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் வாட்ச் பண்ணும். சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் இருந்திருந்தாலும் வேணாம். ஏன்னா அது எப்போவுமே நடக்குமா அப்படின்றது நான் சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டே அவே ஃப்ரம் த ட்ரேட். ஏன்னா முன்னாடி 2-3 நாள் நம்மளுக்கு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சு. நீங்கள் ஏர்லியர் வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க ஹாலிடே விட்ட மாதிரி நம்மளும் லீவ் விட்டுறலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியில் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி அவங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணவங்க எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, நாளைக்கு மூவ்மெண்ட் ஒரே சைடாக கொண்டு போக போகிறாங்களா, பையர்ஸ் டேக் ஓவர் பண்ண போகிறாங்களா, செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவோட பார்ப்போம். அது வரைக்கும் see you.